أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அல்ஹம்துலில்லாஹ் ஈடு இணையே இல்லாத ஒரு கருணையாளன் நம்முடைய இறைவனா இருக்கான். அவன் நம்ம மேல வச்சிருக்க அன்புடைய அடையாளம்தான் நமக்கு வழிகாட்டுவதற்காக இந்த திருக்குரானை அருளியுள்ளான். இந்த திருக்குரானை அருள்வதற்காக மனிதர்களிலேயே மிகச்சிறந்த மனிதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா நம்மளுடைய இந்த உம்மத்துக்கான வழிகாட்டலாக அல் குரானை இறக்கி அருளிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்துல நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இதுவே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சகோதரிகளா. அன்பான சகோதரிகளா, வாழ்க்கையில மிகச்சிறந்த வாய்ப்புகள் சில மனிதர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அது அப்படின்னு சொன்னா, இப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகையோடைய நடுக்கத்துல ரொம்ப பயந்து நடுங்கி ஓடி வரும்போது அவங்களுக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்லி அவங்களை கட்டி அணைச்சு தேத்தக்கூடிய பாக்கியம் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாக்கு மட்டுமே கிடைச்சிச்சு. 11 பிள்ளைகள் இருந்தா கூட எகிப்துடைய அமைச்சராகவும் பல லட்சம் குழந்தைகளை பஞ்சத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டுமே கிடைச்சிச்சு. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் மக்காவில இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த சின்ன குகையில நெருக்கமா உட்கார்ந்திருக்கும் போது பயத்துல நடுங்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆறுதல், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்க பயப்படாதீங்க, நம்ம 2 பேர் கூட சேர்ந்து மூணாவதா நம்மளோட இறைவன் இருக்கான் அப்படின்ற அந்த ஆறுதல நேரடியா செவியேற்கக்கூடிய பாக்கியம் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு மட்டுமே கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி அன்பான சகோதரிகளா, நம்மளும் மிக மிக பாக்கியம் வாய்ந்த மனிதர்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, வளமான இந்த ரமலானுடைய இரவுகள்ல பலமான வல்லமை மிக்க நம்மளுடைய இறைவனுக்கு முன்னாடி பலவீனமான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில அவனை பற்றி நினைவு கூறக்கூடிய இந்த மகத்துவமான சபைக்காக தேர்வு செய்து அமரக்கூடிய வாக்கியம் எத்தனையோ பேர் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சில மனிதர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இப்ப எந்த பாக்கியத்துக்காக நம்ம இங்க ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய கிருபையால ரமதானுடைய இந்த இரவுகள்ல அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இந்த சபையில நிறைய தலைப்புகள் தொடர்ச்சியா இருந்தா கூட நீங்க ஏறத்தாழ ஒரு 5-6 நாள் என்ன பாத்திருக்கீங்க அப்படின்னா, மனிதர்கள் மாணிக்கமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றின நிறைய பண்புகளையும் நிறைய நல்ல விஷயங்களும் தெரிஞ்சு நம்மளுடைய தூதர் மீதான நம்மளுடைய நேசத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம். அந்த வரிசையில வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் இந்த வாரம் ஒரு அழகான தலைப்பும், அடுத்த வாரமும் வெள்ளி சனி ஞாயிறும் இன்னொரு மிக நெருக்கமான ஒரு தலைப்பையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த வாரம் அடுத்த 3 நாட்களுக்கு இன்ஷால்லா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நட்சத்திர சான்றிதழ் பெறுவோம் அப்படின்ற இந்த தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். நட்சத்திர சான்றிதழ் பெறுவோம் அப்படின்ற இந்த தலைப்புக்கு கீழே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதரிகளா, சான்றிதழ் சர்டிபிகேட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மனசுல என்ன தோணும்? ஏதோ ஒரு உன்னதமான விஷயம், நம்ம செஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கான அங்கீகாரம் தான் இந்த சான்றிதழ் அப்படின்றதா நமக்கு தோணும். நம்ம எவ்வளவு பெரிய டிகிரி படிச்சாலும் சரி, PhD வரைக்கும் படிச்சாலும் சரி, இல்ல ஒரு சின்ன ஓட்டப்பந்தயத்துல ஒரு குழந்தை போய் போட்டியிட்டாலும் சரி, அதுக்கான கடைசி அங்கீகாரம் என்ன அப்படின்னா டிராஃபி மெடல் எல்லாம் கொடுத்தா கூட சர்டிபிகேட் கொடுத்தாங்களா அப்படின்றதா நம்ம எல்லாரும் கேட்போம். அப்ப சர்டிபிகேட் அப்படின்றது தகுதியுடையோருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பூமியில பிறந்த மனிதர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு இத்தனை வருஷம் 23 வருஷம் தங்களுடைய உயிர் போற வரைக்கும் எதுக்கு அவ்வளவு போராடினாங்க அப்படின்னு சொன்னா, சுவனம் என்ற சான்றிதழை பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் பெற்று கொடுத்துடணும், எப்படியாவது எல்லாரையும் நரகத்துல இருந்து பாதுகாத்து சுவனவாசிகளா மாத்திடணும், அந்த சான்றிதழை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றத
ரொம்ப ஆழமா மனசுல பதிச்சிருந்தனாலதான் நம்மளுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்து நெருப்புல இருந்து வெட்டில் பூச்சியை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம போராடுவோமோ, அதே மாதிரி நம்மள நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு சுவனத்திற்கான சான்றிதழ் வாங்கி தர்றதுக்கும் நம்மளுடைய தூதர் வந்து நிறைய போராட்டம் மேற்கொண்டாங்க. அன்பானவர்களா, இந்த அடிப்படையில நம்ம இப்ப இந்த 3 நாட்கள்ல 3 அழகான விஷயங்களை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சில நபித்தோழர்களை சில இறை தூதர்களோடு ஒப்பிட்டு சான்றிதழ் பகரக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அலியே, நீ எனக்கு ஹாரூனை போன்றவர். எப்படி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ, அதே போல் அலியே, நீ எனக்கான ஹாரூனை போன்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு தருணத்துல வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவ பார்த்து, அபூபக்கரே, நீர் இந்த உம்மத்தின் இப்ராஹிமை போன்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவ பார்த்து, உமரே, நீர் இந்த உம்மத்தின் நூஹை போன்றவரும் ஆவீர், இன்னும் இந்த உம்மத்தின் மூசாவை போன்றவரும் ஆவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த கம்பேரிசனுக்கு வந்திருக்காங்க, இந்த அனாலஜி எல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நிறைய அழகான பல சான்றுகளும் காரணங்களும் இருக்கு. இந்த காரணங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரவு முழுக்க நமக்கு பத்தாது. அதனால நம்மளுடைய தலைப்புக்கு என்ன மைய கருத்து அப்படின்றத மட்டும் நம்ம வந்து நகன்று போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி சில நபித்தோழர்களுக்கு சான்று வழங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த புனிதமான ரமதானுடைய இரவுகள்ல நம்ம 3 நபித்தோழர்களையும் அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு எந்த நபிமார்களோட கம்பேர் பண்ணாங்க, ஒப்பிட்டு பார்த்து இந்த சான்றிதழை கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அன்பானவர்களே, இந்த ரமதானுடைய புனித இரவுகள்ல இன்ஷா அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு இந்த மனிதர்கள்ல புனிதர்களாக வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கு சான்றிதழ் கிடைச்ச மாதிரியே நமக்கும் இந்த சான்றிதழ் எப்படி கிடைக்கும் அப்படின்ற முயற்சியை தூண்டும் விதமாக தான் இந்த வகுப்பு நமக்கு மாபெரும் நன்மையை அளிக்க போகின்றது. அதற்கான வழிகாட்டலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த அமர்வை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதுல அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த தலைப்புல வந்து முதலாவதாக நம்ம வந்து யார பார்க்க போறோம், எந்த ஒப்பீட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி தான் பார்க்க போறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே, நீ எனக்கு மூசாவுக்கு ஹாரூனை போன்று என்னுடையவராக நீங்கள் இருக்கின்றீர் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்களையும் அடிப்படைகளையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இது எப்ப நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக கிளம்புற அந்த தருணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, அலியே, நான் ஊருக்கு திரும்பி வர்ற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நீங்க வந்து பொறுப்பாளிகளா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப மதீனால வந்து யாருடைய தாக்கம் வந்து ரொம்ப மறைமுகமா கனமானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆஹ் முனாஃபிகின்களுடைய தாக்கம், நயவஞ்சகர்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த நயவஞ்சகர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, போருக்கு போகாம பின்தங்கிட்டாங்க. போருக்கு போகாம பின்தங்கினது மட்டும் இல்லாம மனிதர்களுடைய மனசுல வந்து நஞ்சு கலக்குறதுன விஷத்தை கலக்குறதுன்னு அவங்களுடைய வேலை. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹுடைய மனசுல வந்து விஷத்தை கலக்குறாங்க. என்ன சொல்றாங்க, அலியே, பாத்தீங்களா, போயும் போயும் ரசூலுல்லாஹ் வந்து பலவீனமான இந்த பெண்கள் கூடயும் குழந்தைகள் கூடயும் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ விதைய வந்து அலி ரலியல்லாஹு மனசுல வந்து அந்த நயவஞ்சகர்கள் விதைக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட அலி ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னை ஏன் இந்த பலவீனமான பெண்கள் கிட்டயும் இந்த குழந்தைகள் கூடயும் இந்த முதியவர்கள் கூடயும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய அந்தஸ்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்களோ அதே போல என்னுடைய அந்தஸ்துல நீங்க இருக்கிறத நீங்க பொருந்திக் கொள்ளலையா அலியே
அப்படின்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனாலும் எனக்கு பிறகு நபித்துவம் எதுவும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆனாலும் எனக்கு அப்புறம் நீங்க நபி இல்ல. என்னுடைய நபித்துவம் முடிஞ்சிருச்சு. ஆனா எப்படி அவங்களுடைய சகோதரருக்கு வந்து பக்கபலமா உறுதுணையா இருந்தாங்களோ, அதே மாதிரி எனக்கும் நீங்கள் பக்கபலமாக உறுதுணையாக இருக்கின்றீர்கள். இத நீங்க பொருந்திக் கொள்ளலையா? அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோனே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த விஷம் விதைச்ச அந்த சிந்தனை எல்லாம் வந்து மறைஞ்சு போயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய அந்தஸ்து சகோதரிகள். நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய தாய்க்கும், தந்தைக்கும் வந்து ஒரே ஒரு பிள்ளை தான். அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து சகோதரர் அப்படின்ற ஒரு அந்தஸ்த வந்து ஒரு மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மனிதரா இருப்பாரு. சரி. இப்ப இந்த மகத்துவம் வாய்ந்த மனிதரான அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள ஹாரூன் அலைஹி வஸல்லம் போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு சர்டிபிகேட், ஒரு சான்றிதழ் குடுத்திருக்காங்கல்ல. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தானே மிகவும் சரியானதா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இப்போ முதல்ல வந்து நம்ம ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மிகச்சரியானதா இருக்கும். சரி. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நமக்கு தெரியும். சூரத்து தாஹாலயும், சூரத்துல் கசஸ்லயும் இன்னும் நிறைய இடங்கள்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த அழகான சகோதரர்கள பத்தி பேசியிருப்பான். சகோதரர் மூசாவை பற்றியும், சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருப்பான். அந்த அடிப்படையில நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த சகோதரர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கிட்டத்தட்ட ஒரே 1 வருஷம் தான் வந்து வித்தியாசம். 1 வருடம் பெரியவர். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிரவுன் அப்படின்ற அந்த கொடுங்கோலன் என்ன செய்யக்கூடியவனா இருந்தான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உயிருக்கு பனி இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகள்னால ஆபத்து இருக்கு. அவன் வந்து அவர்களால கொல்லப்படுவான் அப்படின்ற அந்த அந்த செய்தியுடைய நம்பிக்கையில அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருடம் 1 வருடம் வந்து அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவனா இருந்தான். 1 வருஷம் என்ன செய்வான்? அந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்யாம விட்டுருவான். அப்ப 1 வருஷம் விட்டு, விட்டு ஆண் குழந்தைகள வந்து வம்சாவளிகளா, வாரிசுகளா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயிர் பயத்துல வந்து கொலை செய்யக்கூடியவனா இருந்தான். அப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஃபிரவுன் வந்து கொலை செய்யாமல் விடுபட்ட அந்த வருடத்தில் பிறந்தவர் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அடுத்த வருஷம் கொலை செய்யப்பட வேண்டிய வருஷத்துல பிறந்த ஒரு சகோதரர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ்வுடைய அருளால இறைவன் நாடிட்டான் அப்படின்னு சொன்னா, குன் அப்படின்னு சொன்னாலே ஃபயக்கும் உடனே ஆயிரும். இந்த கொடுங்கோலன கொலை செய்வதற்கான குழந்தைய அவனுடைய கண்ல மண்ண தூவி, அவன் வீட்டிலேயே வளர வச்ச அற்புதங்கள்லாம் சுப்ஹானல்லாஹ் நமக்கு தெரியும். அத வந்து இப்ப நம்ம வந்து அ ஸ் இத அத வந்து இப்ப பேசுறத விட, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்குமான பந்தமும், பிணைப்பும் தான் வந்து ரொம்ப மிகச்சரியானதா இருக்கும். இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ திருக்குரான்ல அல்லாஹ் ஒரு 20 முறையாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி பேசியுள்ளான். சுப்ஹானல்லாஹ். அ இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில வந்தவங்க தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக குறிப்பிட்டு சொல்லும்போது, அவருக்கு நாம் நேர்வழியை காட்டினோம் அப்படின்றத ஒரு மிக உன்னதமான விஷயமா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். சரி. இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு சகோதரரா இருந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, மிக மிக நேசத்திற்குரிய ஒரு நெருக்கமான சகோதரரா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக மிகச்சிறந்த பேசும் திறன் வாய்ந்த வல்லுனரா இருந்தாங்க. அதோட தன்னுடைய சகோதரர் இந்த உம்மத் கூட பனி இஸ்ரவேலர்கள் கூட இல்லாத அந்த தருணத்துல அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான, வீரமான மனிதரா இருந்தாங்க. சரி. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியா தேர்வு செய்யும்போது, திடீர்னு இந்த பிக்சர்க்குள்ள ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையில கண்ணுக்கு முன்னாடி தோன்றி, இந்த நபித்துவத்த வந்து அறிமுகப்படுத்தும்போது, அந்த துவா அப்படின்ற அந்த பள்ளத்தாக்குல அறிமுகப்படுத்தும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து அவங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய நியாமத்துக்களையும், அற்புதங்களையும் பத்தி பேசிட்டு சூரத்து தாஹால வந்து சொல்லி காமிக்கிறான். மூசாவே, நான் உங்களுக்கு குடுத்த இந்த அத்தாட்சிகள எடுத்துட்டு ஃபிரவுன் கிட்ட போங்க.
ஃபிரௌன் கிட்ட போங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து வரம்பு மீறிட்டான். வரம்பு மீறின அந்த கொடுங்கோலன் கிட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய தருணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவனே, நிச்சயமாக நான் அந்த மோசமான கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன வந்து கொலை செஞ்சுட்டேன். அதனால அந்த கூட்டம் என்னைய கொலை செஞ்சுருமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்காருல்ல, அவர் என்ன விட பேச்சுல ரொம்ப தெளிவானவரு. அதனால என் கூட உதவி செய்றதுக்காக நீ என்னுடைய சகோதரர அனுப்பி வை. அதோட அவரு நான் என்ன சொன்னாலும் எனக்கு உறுதுணையா இருந்து என்ன மெய்ப்பிக்கக்கூடியவரா இருப்பாரு. நிச்சயமாக ஏன் அப்டின்னா, இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் என்ன பொய்ப்பிக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்கன்னு சொல்லி நான் பயப்படுறேன் என்னுடைய இறைவனே! அப்டின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த இந்த பிரபல்யமான துவா தான் நமக்கு தெரியும்ல. ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி அப்படின்ற பிரார்த்தனைய செய்றாங்க. என்னுடைய இறைவனே, எனக்காக என்னுடைய நெஞ்சத்த நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி குடு. என்னுடைய காரியத்த எனக்கு நீ லேசாக்கியும் குடு. என்னுடைய நாவல இருக்கக்கூடிய முடிச்ச வந்து நீ அவிழ்த்து விடு. என்னுடைய சொல்ல அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு இத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய இறைவனே, என்னுடைய குடும்பத்துல இருந்தே எனக்கு உதவி செய்றதுக்கு ஒரு உதவியாளரையும் எனக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. அந்த உதவியாளராக என்னுடைய சகோதரர் ஹாரூனை நீ எனக்கு ஏற்படுத்தி குடு. என்னுடைய சகோதரர் ஹாரூனை கொண்டு என்னுடைய முதுக வந்து நீ பலப்படுத்து. என்ன நீ வந்து ஸ்ட்ராங் ஆக்கு. என்னுடைய காரியத்துல அவர வந்து நீ எனக்கு கூட்டாக்கி வை. இப்படி நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா, நாங்க உன்னை அதிகமா தஸ்பீக் செஞ்சு துதிச்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம, உன்னை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாகவும், உன்னை மட்டுமே நாங்க உற்று நோக்கக்கூடியவர்களாகவும் இருப்போம் என்னுடைய இறைவனே அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பு கிட்ட உதவி தேடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த உதவியை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக சூரத்து தாஹாலயும் பதில் சொல்றான். சூரத்து கஸஸுடைய 35வது வசனத்திலயும் அல்லாஹ் வந்து பதில் சொல்றான். சூரத்து தாஹால அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் அப்படின்னு சொன்னா, மூசாவே நீங்க என்ன கேட்டீங்களோ அத வந்து நிச்சயமா நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, மூசாவே நான் உம்முடைய தோல் புஜத்தை உம்முடைய சகோதரரை கொண்டு கண்டிப்பா பலப்படுத்துவோம். நான் உங்க 2 பேருக்குமே கண்டிப்பா வெற்றி குடுப்பேன். அது மட்டுமல்லாம உங்க 2 பேரையும் யாருமே நெருங்கவும் முடியாது. எங்களுடைய அத்தாட்சிகளைக் கொண்டு நீங்கள் இருவரும் உங்கள் இருவரை பின்பற்றுவோருக்கும் கண்டிப்பா வெற்றி தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான வாக்குறுதிய வந்து இந்த 2 சகோதரர்களும் குடுக்குறான். அன்பான சகோதரர்களா பாருங்க. ஒரு ஒரு தம்பி தன்னுடைய அண்ணனுடைய மிகச்சிறந்த நற்குணங்கள சொல்லி காமிச்சு, எந்த பொறாமையும் இல்லாம மிகச்சிறந்த நற்குணங்கள சொல்லி காமிச்சு, இறைவன் கிட்ட என்னுடைய தோள எனக்காக நீ பலப்படுத்துறப்பே, என்னுடைய சகோதரர் ஹாரூன எனக்காக இந்த மிஷன்ல வந்து நீ கொண்டு வந்து சேர்த்து தாடா அல்லாஹ் அப்படின்ற அந்த கலங்கமே இல்லாத உதவிக்கு இறைவனுடைய பதில் உடனே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அடுத்தடுத்த வெற்றி பயணத்துல 2 பேரையும் 2 பேர வச்சும் இறைவன் வந்து பலப்படுத்தக்கூடியவனா இருந்தான். சரி. அப்ப 2 பேரும் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளால அல்லாஹ் சொல்றான், நீங்க 2 பேரும் என்னுடைய அத்தாட்சிகள எடுத்துட்டு மூசா கிட்ட போங்க. சாரி ஃபிரவுன் கிட்ட போங்க. ஃபிரவுன் கிட்ட போய் நிச்சயமா அவன் வந்து வரம்பு மீறினவனா தான் இருக்கான். அவன்கிட்ட போய் 2 பேரும் பணிவா, மென்மையான சொல்ல கொண்டு பேசுங்க. நீங்க பேசுறது மூலமா அவன் நல்லுபதேசம் பெறலாம். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு அழகான உபதேசத்த சொல்லி அனுப்பி வைக்கிறான் சகோதரிகளா. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இன்னும் அவங்க 2 பேருக்கும் பயம் போகல. அவங்களுக்கு மனசுல ஒரு நெருடல் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தர் செஞ்ச பிரார்த்தனைய தாண்டி 2 சகோதரர்களும் சேர்ந்து பலமா ரப்பு கிட்ட கையேந்தி கேட்கிறாங்க. எங்களுடைய இறைவனே, அவன் எங்களுக்கு தீங்கிழைச்சிருவானோ, ரொம்ப தீவிரமா ஏதாவது வரம்பு மீறி செஞ்சுருவானோ அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே பயப்படுறோம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. நிச்சயமா நான் எல்லாத்தையும் கேட்கிறவனாவும், எல்லாத்தையும் பார்க்கிறவனாவும் உங்க 2 பேரு கூடயும் எப்பயுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளா இப்படிப்பட்ட வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஃபிரவுன் மாதிரி ஒரு கொடுங்கோலனான கொலைகாரன்ட்ட போறதுக்கு முன்னாடி கிடைக்கும்போது எப்படிப்பட்ட ஆறுதலா இருந்திருக்கும்.
இப்படிப்பட்ட இதே வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் இல்ல. இந்த சமகாலத்துல வாழக்கூடிய அல்லாஹ்வின் அடிமைகளான நமக்கும் பொருத்தமானது. அப்ப நெருக்கடியான காலகட்டங்கள்ல ரொம்ப பயத்துல நடுங்கி ஏதோ ஒரு டென்ஷன்ல, அழுத்தத்துல செதஞ்சிட்டு இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்த மறந்துறாதீங்க. சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துடைய 46வது வசனம். கண்டிப்பாக தனிமையில் இருக்கும்போது, இறைவன் நம்மோடு நேரடியாக மனதோடு பேசக்கூடிய வசனமா இந்த வசனம் கண்டிப்பாக தேற்றும். இது தேற்ற மாதிரி எந்த மனிதர்னாலையும் நமக்கு ஆறுதல் சொல்லிட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். சரி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய இந்த நம்பிக்கையை ரொம்ப பலமா ஆணி வேரா கையில எடுத்துட்டு ஃபிரௌன் கிட்ட போறாங்க. ஃபிரௌன் கிட்ட போய் ஃபிரௌன் கிட்ட போய் சத்தியத்த ரொம்ப தைரியமா எடுத்து சொல்றாங்க. தைரியமா எடுத்து சொல்லும்போது அவன் சும்மா இருப்பானா? ரொம்ப பெருமையா, தலக்கணமா பேசுறான். இவங்கள ரொம்ப அடக்குமுறை செய்யக்கூடிய விஷயத்துல பேசுறான். உங்களோட இறைவன் யாரு? அவன் பெருசா இது பண்ணிருவானா? அது பண்ணிருவானா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசக்கூடியவனா இருக்கு. அப்ப இந்த நேரத்துல கடைசியா இந்த போராட்டம், இந்த சூழ்ச்சியுடைய போராட்டத்துல கடைசியில என்ன ஆகுது? அவன் சொல்றான், "நீங்க 2 பேரும் சூனியக்காரவங்க. வேணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சூனியக்கார கூட்டத்த ஒன்று திரட்டுறேன். 2 பேரும் ஒரு பொதுவான களத்துல ஒரு பண்டிகை தினத்துல போட்டியிட்டு பாருங்க. போட்டியிட்டு பார்க்கும்போது, யார் ஜெயிக்கிறா? எந்த சூனியம் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செஞ்சுடுறான்? அவன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தோற்கடிக்கிறதுக்கான ஒரு திட்டத்த போடுறான். அப்ப இந்த திட்டம் நடைபெறுது. திட்டம் நடைபெறக்கூடிய அந்த நாள்ல சூனியக்கார கூட்டம் ஒன்று திரளுது. சூனியக்கார கூட்டம் ஒன்று திரளும் போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சூனியக்காரர்களை எச்சரிக்கிறாங்க. அ உங்களுக்கு கேடு தான் வரப்போகுது. நீங்க அல்லாஹ் மேல பொய்ய இட்டு கட்டிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க அழிஞ்சு போக போறீங்க. அதனால திடமாக நான் உங்கள எச்சரிக்கை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சூனியக்காரர்கள வார்ன் பண்றாங்க. அதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சூனியக்காரர்கள் என்ன செய்றாங்க, முதல்ல அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த தடியையும், கயிறுகளையும் போடும்போது, அது பாம்பு மாதிரி லைட்டா நெளியிற மாதிரி ஆகுது. இதோட அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அற்புதம் குடுத்திருக்கான்ல. அந்த அற்புதத்துடைய அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில இருக்கக்கூடிய கைத்தடிய போட சொல்லும்போது, அது மிகப்பெரிய பாம்பா உருவெடுத்து, அத்தன சூனியக்காரர்களும் போட்ட எல்லா பாம்பையும் போய் அப்படியே முழுங்கிருது. முழுங்குனோனே எல்லாரும் திகைச்சுடுறாங்க. திகைச்ச அந்த தருணத்துல சூனியக்காரர்கள் எல்லாம் என்ன செஞ்சுறாங்க? உடனே சுஜூத் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. சுஜூத் செய்யும்போது எப்படிப்பட்ட சுஜூத் அவங்க செஞ்சாங்க? ஹாரூனுடைய, மூசாவுடைய இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த 2 சகோதரர்களையும் ஒன்றிணைச்சு, இந்த சகோதரர்களுடைய இறைவனுக்கு மேல நாங்களும் நம்பிக்கை கொள்றோம் அப்படின்னு சொல்லி, கணப்பொழுதுல, நொடி பொழுதுல அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்புல இருந்து நம்பிக்கைய அவங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி, அவங்க சுஜூத் செய்றாங்க. ஆனாலும் இந்த ஃபிரௌனுக்கு மனசே ஆறல. எப்படி நீங்க இப்படி செய்யலாம்? இப்படி நீங்க செய்யறனால நான் உங்கள மாறு கால், மாறு கை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியும் கூட, அந்த சூனியக்கார மனிதர்களுடைய மனசுல இருந்த இறை நம்பிக்கை மாறவும் இல்ல, குறையவும் இல்ல. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. நீ எங்கள எவ்வளவு வேணா தண்டிச்சுக்கோ. ஆனா, எங்களுடைய இறைவன் மிகவும் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப உறுதியா அந்த கொள்கையால் நின்றாங்க. இப்ப இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும், மூசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பனி இஸ்ரவேலர்கள கூட்டிட்டு ஃபிரௌனுடைய கூட்டத்துல இருந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது நமக்கு அந்த செங்கடலுடைய நிகழ்வு தெரியும். அந்த கடலுக்கு மத்தியில போய் நின்றாங்க. கடலுடைய என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படை இருக்கு. முன்னாடி பார்த்தா ஆழ்கடல் இருக்கு. அவ்வளவுதான். கல்லா முதிரக்கும் நம்ம மூழ்கிட்டோம். நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனி இஸ்ரவேலர்கள்லாம் பயந்து சொல்லும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாமும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, கல்லா அப்படி இல்ல. இன்ன மஇய ரப்பி சயஹ்தினி. நிச்சயமாக என்னுடைய இறைவன் என் கூட இருக்கான். எனக்கு நிச்சயமா அவன் வழிகாட்டுவான் அப்படின்ற அந்த அழகான பிரார்த்தனையுடைய அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பி அந்த தடி அடிச்சு கடல்ல அடிங்க. உங்களுக்கு ஒரு பாதை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கடல்ல அடிச்சோனே ஒரு பாதையை ஏற்படுத்துறான். அந்த பாதையில மூசா அலைஹிஸ்ஸலாமும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ரவேலர்கள கூட்டிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க எகிப்துல இருந்து. பின்னாடி பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனுடைய படை அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு, ஃபிரௌன் அப்படின்ற அந்த கொடுங்கோலனுடைய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருச்சு. சரி. அழிஞ்சதுக்கு அப்புறமும் சும்மா இருந்தாங்களா பனி இஸ்ரவேலர்கள் அப்படின்னா இல்ல. இவங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம்
மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, தூர் சினாய் மலைக்கு போய் அல்லாஹ் கிட்ட இருந்து அந்த 10 கட்டளைகள வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்ற அடிப்படையில, இந்த பனி இஸ்ரவேலர்கள ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாதுகாவல்ல வந்து விட்டுட்டு போறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாவல்ல விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. போன உடனே இந்த மனிதர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, சாமிரி அப்படின்ற ஒருத்தன் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருந்து தங்கத்தெல்லாம் வாங்கி அத உருக்கி தங்கத்தால ஒரு காளை கன்று மாதிரி ஒரு சிலைய செய்றான். அது லேசா வந்து ஏதோ ஒரு மண்ணுடைய அடிப்படையில வந்து ஒரு சத்தத்தை ஏற்படுத்துது. உடனே எல்லாரும் இதுதான் வந்து மூசா சொல்லக்கூடிய உங்களோட இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு சதி வேலை செஞ்சு அந்த பனி இஸ்ரவேலர்கள நம்ப வச்சுறான். நம்ப வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தூர் சினாய் மலைக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வ சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே, நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? நீங்க இங்கிட்டு வந்த உடனே அந்த சைடு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, சாமிரி உங்களுடைய சமூகத்த வந்து வழிகெடுத்துட்டான். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு எச்சரிக்கைய குடுக்குறான். எச்சரிக்கை குடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்துல அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, வேக வேகமா கிளம்பி போயி அவங்களுடைய சமூகத்த வந்து நிந்திக்கிறாங்க. சமூகத்தவர்ல அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு அருட்கொடை குடுத்தான்ல, இவ்வளவு நேமத்தல் குடுத்து ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தி நேர்வழி காமிச்சிருக்கான்ல, அப்படியுமா இன்னுமா நீங்க திருந்தாம திரும்பியுமா அல்லாஹ்வுக்கு மாறு செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோவப்பட்டோனே அவங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் குடுக்குறாங்க. இல்ல சாமிரி வந்தான், நகையெல்லாம் வாங்குனான், காளைக்கன்று செஞ்சான். அது வந்து சத்தம் போட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவன் மூசா சொன்ன இறைவன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்களுக்கும் அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. அப்படின்லாம் அவங்க நெறைய கதை சொல்றாங்க. ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோவம் வருது. இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு வந்து எச்சரிக்கை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. என்னுடைய சமூகத்தவரே, நிச்சயமா இது வந்து உங்களுக்கான சோதனை. அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளன். அதனால நீங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுங்க. மூசா வர்ற வரைக்கும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் அந்த மக்கள் கேட்கல. இப்படி நிலையில இருக்கும்போது திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கோவமா கத்திட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, ஹாரூனே, நீங்க வந்து இவங்க வழிகெட்டு போகும்போது இவங்கள தடை செய்யாம இருக்கிறத உன்ன தடுத்தது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவப்படுறாங்க. இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, தம்பி தானே. அண்ணன வந்து கோவப்பட்டு அடிக்கிறாங்க. முடிய புடிச்சு இழுக்கும்போது, அந்த அண்ணனுக்கு வந்து ரோஷம் வந்து ஆக்ரோஷப்பட்டு, "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க உன் மனசுல?" எதுவுமே கேட்கல. அவங்க அவங்க வந்து அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, "என்னுடைய தாயின் மகனே, என்னோட தாடியையோ, என்னுடைய தலைமுடியையோ வந்து நீங்க புடிச்சு இழுக்காதீங்க. இஸ்ராயேலுடைய சந்ததியில வந்து பிரிவினை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்னுடைய பேச்ச கேட்காம இந்த சாமிரியோட பேச்ச கேட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய சில மனிதர்கள வந்து தண்டிக்கிறான். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையுடைய அடிப்படையில அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அதுல நாடிய சில மனிதர்களுக்கு மட்டும் நேர்வழியும், மன்னிப்பையும் ஏற்படுத்தி குடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இது இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய அ இ இ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து செஞ்ச மிகப்பெரிய மிஷன்ல இந்த 2 மிஷன் தான் வந்து முக்கியமானது. சரி. இப்ப இந்த வரிசையில பார்க்கும்போது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்ப எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நெறைய செய்திகள் இல்ல. இது ரொம்ப ரேரான செய்தி அப்படின்றனால, அவங்களுடைய பண்புகள வந்து நான் சொல்றேன். இந்த பண்புகளுடைய அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. சரி. அப்ப என்ன அப்படின்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மிக, மிக ஞானம் வாய்ந்த மனிதர். ரொம்ப, ரொம்ப பெரிய அறிவாளியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தமான தன்மையுடைய மனிதரா இருந்தாங்க. எடுத்தோன கோவப்பட்டு, ஆக்ரோஷப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி டக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வர்ற மாதிரி. அது மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து கோவம் இல்லாம நிதானமாக எல்லா பிரச்சனையும் கையாளக்கூடிய மனிதரா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2வது இவங்க வந்து அமைதியை நாடக்கூடிய மனிதரா இருந்தாங்க. ரொம்ப சச்சரவும், சலசலப்பும் கூட இருக்கக்கூடிய அதிகமான காலகட்டத்துல கூட, அந்த மனிதர்களுக்கு வந்து எச்சரிக்கை செஞ்சு, அவங்கள நேர்வழியின் பக்கம் தொடர்ச்சியாக அழைக்கக்கூடிய மனிதரா இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம குர்ஆன்ல கிட்டத்தட்ட 20 இடங்கள்ல அங்கீகரிச்சு அவங்கள பத்தின சிறப்பான விஷயங்கள வந்து எடுத்து சொல்லியிருக்கான். இதோட சேர்ந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் ஒரு மகத்தான பண்பு இருந்துச்சு சகோதரிகளா. என்ன அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட தம்பி தானே. என்ன விட என்னோட தம்பிக்கு வந்து நபி அப்படின்ற அந்தஸ்து கிடைச்சு, அவன் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற எந்த ஈகோவும் இல்லாம,
என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய இறைவனுக்காக அந்த கட்டளைய ஃபாலோ பண்ணி நான் கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பேன் அப்படின்ற அந்த பண்போட அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து பொருத்தத்தை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்களே தவிர மனிதர்கள்ட்ட இருந்து பெருமையோ புகழையோ எதிர்பார்க்காத மனிதரா இருந்தாங்க. அப்ப இந்த வரலாறு, இந்த பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறுல மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட வரலாறு அப்படின்னா, இது ஒரு தியாகத்துடைய வரலாறு, இது ஒரு பொறுமையுடைய வரலாறு, இது மதிநுட்பத்துடைய வரலாறு. சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாறுல பயணிச்ச இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற இந்த சகோதரர் தன்னுடைய சகோதரருக்கு கடைசி வரைக்கும் எவ்வளவு நெருக்கடியான காலகட்டம் வந்தாலும் அந்த சகோதரரை விட்டு பிரிஞ்சிராம கடைசி வரைக்கும் அவருக்கு தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதரமான மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இப்ப இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவ பத்தி சொல்லும் போது, நீங்க எப்படி மூசாவுக்கு ஹாரூனோ அது மாதிரி நீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போகும்போது 5வது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததாகவும் அவங்களுடைய பர்சனாலிட்டியும் அவங்களுடைய அழகும் ரொம்ப மகத்துவமானதா இருந்துச்சு அப்படின்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விஷயம். இப்ப நம்மளுடைய இன்னைக்கான ஹீரோவை பத்தி வரும். நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கான ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நமக்கு ஏற்கனவே நிறைய தெரியும். ஆனாலும் இந்த கம்பாரிசனுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப பார்ப்போம். சரி, அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையான அபு தாலிப் அவர்களின் மகன். அபு தாலிப் அவங்களுடைய மகன் மட்டுமல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே தன்னுடைய வாலிபம் வரைக்கும், தன்னுடைய திருமணமாகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே வளர்ந்த செல்லப்பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமாவின் அன்பு கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன். இதோட ஹாஷிம் குலத்தை சார்ந்த முதல் ஹலீஃபாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். இதோட சேர்ந்து இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு 2-3 சிறப்புகளை மட்டும் சொல்லிட்டு சில பண்புகளுக்கு நம்ம கடந்து போயிடலாம். இன்னும் சில சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, மிகச்சிறந்த வீரம் கொண்ட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வீரர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆலோசனைக்காக வைத்திருந்த 6 நெருக்கமான உறுப்பினர்களில் மதிநுட்பம் வாய்ந்த ஒரு ஆலோசனைக்கான உறுப்பினராகவும் அலி ரலியல்லாஹு இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உஹது போர்க்களத்திலயும் சரி, இல்ல பத்ர் போர்க்களத்திலயும் சரி, நிறைய போர்க்களங்கள்ல ஜிஹாதுக்கு மரணிக்கிறதுக்கு, ஷஹீதா மரணிக்கிறதுக்கு உறுதி பிரமாணம் செஞ்ச மனிதர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹும் எப்பயுமே இருப்பாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் தான் அலி ரலியல்லாஹு இப்படி ஸ்பெஷாலிட்டி வாய்ந்த மனிதரா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு அப்புறமும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலையும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாவும் ஒத்தாசனையாவும் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நீதியை நிலைநாட்டுறதுல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்கக்கூடிய தயாளராக இருந்தாங்க அப்படின்றத நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோமோ, அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடைசி பைசா வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய ஒரு நீதியாளராகவும் தயால குணமுடையவராகவும் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருந்துச்சா சகோதரிகளா? அபுல் ஹசன், ஹைதர், அசதுல்லா. ஹைதர் அப்படின்னு சொன்னா ரொம்ப தைரியமான சிங்கம். அசதுல்லா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் சிங்கம். இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருந்துச்சு. சரி, இந்த சிறப்பு பெயர்கள் இருந்துச்சு. எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் தானே, இவங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப வறுமை நிறைந்த காலகட்டமா சகோதரிகளா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபு தாலிபுடைய வீட்டுலதான் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுல இருந்து 25 வயசு திருமணம் ஆகிற வரைக்கும் அபு தாலிப் அவங்களுடைய வீட்டுலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்றாங்க. அபு தாலிப் உங்களுடைய மனைவி பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். இவங்க ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க
அபுதாலிப் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கல, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஆனா அவங்களுடைய மனைவி அலி ரலியல்லாஹுடைய அம்மா ஃபாத்திமா பின் அசத் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய பாக்கியத்தையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருகாமையில மரணிக்கிற பாக்கியத்தையும், அவங்களுடைய மண்ணறைக்குள்ள இறங்கி அவங்களுடைய ஜனாசாவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையாலேயே வைக்கக்கூடிய பாக்கியமும் யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மாவான ஃபாத்திமா பின் அசத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியம்மாவுக்கு கிடைச்சிச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியம்மாவும் பெரியத்தாவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த வறுமையான காலகட்டத்துல சாரி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு, சிறிய தந்தையே, நம்மளுடைய பெரிய தந்தை வந்து இத்தனை குழந்தைகளோட ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள நம்ம ஆளுக்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வறுமை கொஞ்சம் அவங்களால சமாளிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுவோட அண்ணன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு தத்தெடுத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தத்தெடுத்துக்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய வீட்டுல வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது அலி ரலியல்லாஹு வந்து பச்சை குழந்தை, ஏறத்தாழ 1 வயசோ 2 வயசோ இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப இந்த குழந்தை வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து கை குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு பாலூட்டக்கூடிய தருணத்துலதான் இருக்காங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பாலூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து தாய் ஆயிருவாங்கல்ல. அப்ப தாய் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மகளை வந்து இவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாதுல்ல. அப்ப அதனால அல்லாஹ் வந்து அதெல்லாம் தடுத்துட்டான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பாலூட்டல. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய வளர்ப்பு மகனா தத்தெடுத்துக்கவும் செய்யல. இந்த 2 ஏற்பாடும் நடக்காமையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே வளரக்கூடிய பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ், அன்பான இந்த பிள்ளை செல்வமான அலி ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அலி ரலியல்லாஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போது 2 வயசு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அப்பதான் திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிருக்கு. 30 வயசுல வந்து கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சுதான் நுபுவத் கிடைக்குது, நபித்துவம் கிடைக்குது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்ப 12 வயசு. 12 வயசா வந்து யாருடைய கையில வளர்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதருள் மாணிக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலையும், பெண்களிலேயே மிக உன்னதமான மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்று பரிசுத்தமான தாஹிரா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலையும் வளர்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கியம் வாய்ந்த மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, டெய்லி இவங்க 2 பேரும் எப்படி அன்பா இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து வளர்றாங்க. பார்த்து வளரும் போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகுறாங்க. தொழுகும்போது இது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு புதுசா இருக்கு. "நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "அலியே, நம்மளுடைய இறைவன் வந்து ஒருவன் தான். நம்ம வந்து இந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் வந்து வணங்கக்கூடாது. அவனோட யாரையும் வந்து நம்ம வந்து பங்காளிகளா எடுத்துக்கிற கூடாது. அதனால நீயும் வந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏத்துட்டு இறைவனை மட்டும் வணங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 வயசு சிறுவர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, "இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையே. ரொம்ப புதுசா இருக்கே. நான் எதுக்கும் என்னுடைய தந்தை அபூ தாலிப் கிட்ட போய் இத பத்தி பேசிட்டு வரவா? ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுட்டு வரவா?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க, "வேணாம், வேணாம். நீ ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்கோ. இல்லன்னா நீ அமைதியா இரு. இத பத்தி நீ யார்கிட்டயும் போய் பேச வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் சொல்லிட்டு எல்லாரும் படுத்துடுறாங்க. அலி ரலியல்லாஹுவோட மனசுல வந்து இது வந்து என்னமோ ஒரு விஷயம் வந்து நெருடலாவே இருக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹும் திங்கட்கிழமை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மறுநாள் காலையிலேயே செவ்வாய்க்கிழமையே அடுத்த நாளே அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதா வந்து நெறைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அந்த குழந்தையோட மனசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா, முத நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து இந்த சத்திய மார்க்கத்தை ஏத்துட்டு, அதே மாதிரி ரகசியம் காக்கக்கூடிய ஒரு மனிதராவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு மகத்துவமான விஷயம். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்களில் முதலாமானவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹும் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதையும் தாண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரூன் அப்படின்னு சொன்னதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கா சகோதரிகளே. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையில சொல்றாங்க,
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. யாருகிட்டயுமே காணப்படாத 4 பண்புகள் வந்து அலி கிட்ட இருந்ததா ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்புகள் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து தொழுத முதல் மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடிய எல்லா போர்க்களங்கள்லயும் ஏந்திச் சென்று நின்றவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ இக்கட்டான நேரங்கள்ல எல்லாரும் கைவிட்டுட்டு போனா கூட ரசூலுல்லாஹ்வ கைவிடாம கடைசி வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருந்தவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு மகத்துவமான பாக்கியம் வந்து அலி ரலியல்லாஹுவுக்கு கிடைச்சிச்சு சகோதரிகளா. எப்படி ரசூலுல்லாஹ் இந்த 2 வயசு குழந்தைய தொட்டு தூக்கி அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அரவணைச்சு வளர்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த மனிதருக்கு சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டக்கூடிய பாக்கியமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாஸா மண்ணறைக்குள்ள இறங்கி ஜனாஸாவை இறக்கி வைக்கக்கூடிய பாக்கியமும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டுமே கிடைச்சுச்சாம். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு பத்தி சொல்லும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு சகோதரிகளா. நிறைய நேரங்கள்ல வந்து சில சஹாபாக்களே வந்து அலி ரலியல்லாஹுவுக்கு கிடைச்ச இந்த சிறப்புகளை நினைச்சு ஏங்கக்கூடியவங்களாவும் இருந்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு சம்பவத்தை வந்து நான் சொல்லி காமிக்கிறேன். ஒரு தடவை ஒரு போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நாளைக்கு நான் என்னுடைய இந்த கொடிய ஒரு மனிதர்கிட்ட கொடுப்பேன். அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அந்த மனிதரை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லா எல்லா சஹாபாக்களும் என்ன செய்றாங்க, நானா இருப்பேனா, நானா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தலைய தூக்கி தூக்கி அப்படியே பாக்குறாங்க ரசூலுல்லாவ. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க போய் அலிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு விசுவாசம் வந்து அலிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கண்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கண் நோய் வந்திருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட எச்சில தொட்டு அலி ரலியல்லாஹுடைய கண்ல தடவிட்டு அந்த கொடிய வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில குடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு வந்து இவ்வளவு நேசிக்கக்கூடியவங்களாவும் இருந்திருக்காங்க. அது அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நேசம் வந்து தொடர்ந்ததுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது சகோதரிகளே. அப்ப என்ன அப்படின்னா, இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. மஸ்ஜித் நபவியில எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்திருக்கும் போது எல்லாரும் மௌனமா இருக்காங்க. யாருடைய தலையும் அசையாம அப்படியே மௌனமா இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள்ல ஒரு மனிதர் இருக்காரு. அவர் மக்களோடு போரிடுவார். குரான் இறக்கப்படும் காலத்தில் நீங்கள் போரிட்டதைப் போல குரானில் செய்யப்படுகின்ற கருத்து திரிப்புகளுக்காக அந்த மனிதர் போராடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேக்குறாங்க, "யா ரசூலல்லாஹ் அந்த மனிதரா நான் இருப்பேனா?" அப்படின்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, "யா ரசூலல்லாஹ் அந்த மனிதரா நான் இருப்பேனா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "இல்ல, இல்ல நீங்களும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, "நீங்க வெளிய போய் பாருங்க. யாரு இந்த அறைக்கு வெளியே இருக்கக்கூடிய செருப்புகளை இப்ப அடுக்கிட்டு இருக்காங்களோ அவருதான் அந்த மனிதர்" அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். வெளிய போய் பார்த்தா யாரு வந்து சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு எவ்வளவு கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு பத்தி சொல்லியிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். இப்ப இந்த மனிதர் எவ்வளவு பணிவான தாழ்மையான ஒரு உள்ளத்து கொண்ட மனிதரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அங்க எல்லாரும் விட்டுட்டு வர செருப்புகள வந்து அடுக்கி வைக்கக்கூடிய மனிதரா வந்து பள்ளியுடைய வாசல்ல நின்னுட்டு இருந்திருப்பாங்க சகோதரிகளா. சுப்ஹானல்லாஹ். அப்ப எல்லாரும் போய் உடனே எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்களாம். ஓடி போய் பார்த்தா, அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செருப்ப அடுக்கி வச்சுட்டு சரி செஞ்சுட்டு இருந்தக்கூடிய மனிதரா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அங்க நின்னுட்டுருந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அ இது வந்து முஸ்னத் அஹமதுல பதிவா இருக்கு. அபு சயீத் அல் குத்ரி வந்து அறிவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேசிச்சிருக்காங்க. இவ்வளவு தனித்துவப்படுத்தி, அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த நேசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு தானே. ஏன் இந்த நேசம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்தே அவங்களுக்கு விவரம் தெரிந்து அடையாளம் அ தெரிந்து பேச வாய் தொறந்து பேச கூட அந்த காலகட்டத்துல இவங்களுக்கான வார்த்தைகள் எல்லாம் யாரு கத்துக் கொடுத்திருக்காங்க சகோதரிகளா?
சுப்ஹானல்லாஹ். ஞானத்தின் திறவுகோலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த புத்திசாலியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பேச கூட சொல்லிக் கொடுத்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப சின்ன குழந்தையில இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட அரவணைப்புல பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட ஒரு மகத்துவமான மனிதர் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த நேசம் வராம என்ன செய்யும்? சரி. 2வது விஷயம். இப்ப இந்த நேசம் இருக்கு அப்படின்றத தாண்டி, இந்த நேசத்தெல்லாம் தாண்டி, அடுத்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹும் வந்து சாதாரணமானவங்கலாம் இல்ல. ரசூலுல்லாஹ் இவ்வளவு உயிர குடுத்து வளர்த்துருக்காங்கல்ல. அப்ப அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேலயும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேலயும் எவ்வளவு பிரியம் இருந்திருக்கும். இந்த பிரியத்த வந்து நெறைய நேரங்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹும் வந்து காட்டக்கூடியவங்களாவே இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எப்பப்பலாம் ஊர்ல இருக்காங்களோ, அந்த நேரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பயணத்துல இருக்கும்போதும் சரி, ஊர்ல இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்றதுல முந்தி வந்து நிக்கக்கூடிய மனிதரா அலி ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வோட செருப்ப கூட சரி செஞ்சு வைக்கக்கூடிய பொறுப்ப வந்து வளமையா செய்யக்கூடியவங்களா அலி ரலியல்லாஹு இருப்பாங்களாம். எந்த போர்க்களத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பக்கத்திலேயே நிண்டு அவங்கள பாதுகாக்கிறவங்களாவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒளிய வாங்கக்கூடியவங்களாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்களா. சுப்ஹானல்லாஹ். இன்னும் வரலாறு ரொம்ப நீண்ட நெடிய பாதை சகோதரிகளா, இந்த சத்திய சஹாபாக்கள பத்தி நம்ம பேசுறதா இருந்தா. அதனால இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள மட்டும் சொல்லிட்டு, இந்த கம்பேரிசன்ல இருந்து நமக்கான படிப்பினைக்கு நம்ம போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி. இப்ப இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அலி ரலியல்லாஹுடைய அன்புக்கு இன்னொரு அழகான ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சம்பவம் இருக்கு சகோதரிகளா. என்ன அப்டின்னா, ஒரு தடவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பயங்கரமா பசிச்சுச்சாம். பயங்கரமா பசிக்கும்போது ரசூலுல்லாஹ் தான் எதையுமே சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா அவங்களுக்கு கடுமையான பட்னியில இருக்காங்க அப்படின்றத உணர்ந்துட்டு, அலி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, வெளிய போறாங்க. என்னடா செய்றது அப்படின்னு தெரியாம வெளிய போறாங்க. வெளிய போனா ஒரு யூதருடைய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு போயி, அந்த யூதர்ட்ட வந்து, "நான் இங்க ஏதாவது வேலை செய்றேன். இந்த தோட்டத்துக்கு நான் வேணா தண்ணி பாய்ச்சவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவர்ட்ட வந்து ஒரு கூலி பேசுறாங்க. கூலி பேசிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, "நான் வந்து 17 இறை கூடைகள்ல தண்ணிய இறைச்சு இந்த தோட்டத்துக்கு வந்து பாய்ச்சுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த யூதர் குடுத்த கூலி என்ன தெரியுமா சகோதரிகளா? ஒரு இறை கூடைய பாய்ச்சுறதுக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் கூலியாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப 17 இறை கூடைகள தண்ணிய இறைச்சு, அந்த வெயில் அந்த அரேபிய தீபகற்பத்தோட சுட்டெரிக்கக்கூடிய வெயில்ல 17 கூட தண்ணிய இறைச்சு ஊத்திட்டு, 17 பேரிச்சம்பழத்த கூலியா வாங்கிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா, "அலியே இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? அபுல் ஹசனே எங்க போனீங்க இவ்வளவு நேரம்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, "ரசூலுல்லாவே, நீங்க பட்னியோட இருக்கிறத வந்து என்னால தாங்க முடியல. அதனால ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நான் தேடி போனேன். அதனால ஒரு வேலைய தேடினேன். இந்தா அந்த வேலையுடைய சம்பளமா, சன்மானமா எனக்கு இந்த கூலி கிடைச்சுச்சு. இந்தாங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, "அல்லாஹ் மீதும், அல்லாஹ்வின் தூதர் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் உங்களுடைய பாசம் தான் இத உங்கள செய்ய வச்சுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, "ஆமா யா ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது வந்து சாதாரணமா தெரியலாம். ஒரு வேலை செஞ்சாங்க, கூலியா பேரிச்சம்பழம் கிடைச்சுச்சு, கொண்டாந்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, எப்படிப்பட்ட தருணத்துல போயிருக்காங்க? என்ன மாதிரி விஷயத்துக்காக போயிருக்காங்க? அதுக்கு பின்னாடி இருந்த வலி எவ்வளவு? எல்லாத்தையும் மறந்துட்டு, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துன்பத்தையும், துயரத்தையும் நீக்கணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க உயிரார, மனசார நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதரா இருந்தாங்க அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய சான்று. இதுதானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, தன் பிள்ளைகளை விட, தன் உறவினர்களை விட, தன் உயிரை விட அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கின்றார்களோ, அவர்களே முழுமையான ஈமான் பெற்றவர்கள். அப்ப முழுமையான ஈமான் பெற்றவர்கள் அலி ரலியல்லாஹு இருந்தாங்க அப்படின்றதுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து அழகான சான்றா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்ல சகோதரிகளே. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரமான மனிதரா இருந்தாங்க. எந்த போர்க்களத்துல நீங்க பார்த்தாலும், முதல் வரிசையில போய் நின்னு போராடக்கூடிய இடத்துல அலி ரலியல்லாஹு இருப்பாங்க.
இஸ்லாத்துடைய கொடியை பற்றி பிடித்து கொண்டு முன்வரிசையில் போய் நிற்கக்கூடிய மனிதராக அலி ரலியல்லாஹு இருப்பாங்க. எந்த வாளும் எந்த ஈட்டிக்கும் அஞ்சாத மனிதராக அலி ரலியல்லாஹு நிறைய நேரங்கள்ல இருந்தாங்க அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சான்று என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் ஏற்கனவே தெரியும். ஹிஜ்ரத் அப்ப மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும் போது, ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கூடிய அந்த நைட்டு குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க. என்ன திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம எப்படியாவது முகமதை கொலை செஞ்சிடணும். அவருடைய வீட்டு வாசல்ல போய் நம்ம நின்றுவோம். அவர் முன்னிரவுல தூங்கிட்டு கடைசி பகுதியில எந்திரிச்சு எப்படியும் தொழுகிறதுக்காண்டி பள்ளிக்கு வருவார்ல, அந்த நேரம் மொத்த வீரத்தையும் காமிச்சு அவர் மேல பாஞ்சு ஒண்ணு அவர் கொலை செஞ்சிடணும், இல்ல அவரை சிறைப்பிடிச்சிடணும், இல்ல அவரை ஒரு வழி பாத்துடணும், இன்னைக்கு நம்மளா அவரான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குறைஷிகளும் அவங்களுடைய வஞ்சத்தை ஃபுல்லா சேர்த்து வச்சுட்டு போய் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. சகோதரில சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை அழகான ஒரு ஏற்பாடை அல்லாஹுடைய வகி மூலமா செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய படுக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா போர்த்தக்கூடிய பச்சை கம்பளத்தை அலியே இதை நீங்க போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவோட சேர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. இவங்க பூரா நிக்கிறாங்க. இவங்க பூரா என்ன நினைச்சிட்டு நிக்கிறாங்க, முகமது வெளியே வர்றதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே காலி பண்ணிடணும், பாப்போம் இன்னைக்கு முகமதோட கதை முடிஞ்சிரும்னு சொல்லி நிக்கிறாங்க. நிக்கிற இந்த நேரத்துல நிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் ஓடி வராரு. யாருக்காக இங்க நிக்கிறீங்க? முகமது அந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இங்க யாருக்காக நிக்கிறீங்க? இல்ல, முகமது அவருடைய போர்வையை போத்தி நீங்க தானே படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு போய் அந்த போர்வைய நீக்கி பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அலி ரலியல்லாஹு உள்ள இருந்து எந்திரிச்சு வர்றாங்க. எந்திரிச்சு வந்தா அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. முகம்மதுடைய இடத்துல அலியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா இருக்கு. இப்ப இந்த சம்பவத்துல அலி ரலியல்லாஹுடைய வீரத்திற்கான சான்று இவங்களுக்கு ஏன் ஹைதர், சிம்மம் அப்படின்ற பேரு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லிடுற என்ன அப்படின்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஆக்ரோஷத்தோட உருவிய வாளோடையும் ஈட்டியோடையும் இத்தனை படம் நிக்கும் போது மாட்டினோன்னா செத்தம், அன்னைக்குதான் நமக்கு ஷஹாதா மௌத்தா போயிரோன்றது தெரியும். அந்த அந்த தெரிஞ்சும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நான் பாத்துக்கிறேன் யார சொல்லலாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தைரியத்தோட படுக்கக்கூடிய உள்ளம் எத்தனை பேருக்கு வந்துடும் சகோதரி? இவரை தப்பிச்சு போறதுக்கு நான் சாகணுமா அப்படின்ற மாதிரி நினைப்புதானே சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும். அசாதாரணமான மனிதர் அப்படின்னு சொல்லி நிரூபணம் செய்வதற்கா ஒரு அழகான சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்படி இருக்கு அப்படின்றது அலி ரலியல்லாஹு சொல்லும்போது சொல்றாங்க, நான் அன்னைக்கு நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போன நைட்டு நான் நிம்மதியா தூங்குன மாதிரி எந்த இரவும் இது வரைக்கும் நான் தூங்குனதில்ல. அவ்வளவு ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்னா, அந்த இதயத்துக்குள்ள அல்லாஹ் மீதான நம்பிக்கை தவக்குல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசம் எவ்வளவு ஆழமா இருக்கு, அதையும் தாண்டி அவங்களுடைய உடம்பு முழுக்க அவங்களுடைய குருதியில அவங்களுடைய ரத்தத்துல எவ்வளவு வீரம் நிரம்பி இருக்கு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நிகழ்வா இருந்திருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப அறிவாளியா இருந்திருக்காங்க அலி ரலியல்லாஹு அப்படின்றதுக்கு பெரிய சான்று என்ன அப்படின்னா, ஹுதைபியா உடன்படிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எழுத சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அந்த உடன்படிக்கையை எழுதி கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகத்துவமும் அவங்க நம்மளுடைய தூதரை நேசிச்ச விதமும் அவங்களுடைய சிறப்புகளும் சொல்லி மாளாத சகோதரிகளா. கடைசியா இந்த ஒரு சம்பவத்தோட அலி ரலியல்லாஹு பத்தின இந்த விஷயங்களை கடந்து நம்மளுடைய படிப்பினைகளுக்கு நம்ம போகலாம். சால் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உஹது போறப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட காயத்தை பத்தி கேக்குறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்தை கழுவி விட்ட வரையும், கழுவுவதற்காக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்த வரையும், மருந்துக்கு பயன்படுத்தப்பட்ட பொருளையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது களத்துல ரசூலுல்லாஹ்க்கு ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு கடுமையா காயம் ஏற்படுது. அப்ப இந்த காயத்தை கழுவி விட்டது யார் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரல் குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கழுவுறதுக்காக இந்த அவங்களுடைய அந்த ஷீல்டுல போய்
தண்ணி எடுத்துட்டு வந்து கேடயத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து யார் வந்து அந்த காயத்தை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துனாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அதோட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதர்களின் மீது அல்லாஹ்வின் அருள் நிரம்பட்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்காகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்காகவும் பிரார்த்தனை செய்றாங்க. சகோதரிகளா, அலி ரலியல்லாஹு அன்ஹு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் மனைவிக்கான சிறந்த கணவனான ரோலாவும் சரி, இல்ல அவங்களுடைய பிள்ளைகளுக்கான தந்தையா இருந்தாலும் சரி, ஹலீஃபாவாக இருக்கும் போது அந்த ஆட்சி பொறுப்பை அவங்க ஏத்துக்கிட்டதும் சரி, குரான்ல மாற்றம் செய்யறதுக்கான அந்த குழப்படிகள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தைரியமாக அதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்த நேரத்திலையும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற சகோதரர் போலவே செயல்படக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட இருக்கும் போதும் அப்படிதான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு அப்புறமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்படிப்பட்ட அழகான மனிதராக தான் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட ஒப்பிட்டு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த சின்ன நினைவூட்டலோட இந்த அமர்வை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அன்பான சகோதரிகளா, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உடன் பிறந்த சகோதரர். ஆனா ஆஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து அலி ரலியல்லாஹு சகோதரர் தான், உடன் பிறந்த சகோதரர் இல்ல. ஆனாலும் தன்னுடைய ரத்த சொந்தத்தில் வந்து தன்னுடைய பெரிய தந்தையின் மகன் சகோதரர். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு சிமிலாரிட்டி. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹும் சரி, கடைசி தருணம் வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய உயிர் போற தருணம் வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை பேரை விட்டுட்டு போனாலும் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போகவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்னாங்க. அதே மாதிரி எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை பரப்பு செயலாளர், ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா ஞானமுடைய மனிதராக இருந்தாரோ, அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பக்கபலமான ஒரு உறுதுணையான அறிவாளியாக ஞானம் மிகுந்த மனிதராக இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். இதனாலதான் தூர் சினாய் மலைக்கு போகும்போது அந்த பனி இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனாங்க. நம்ம வந்து தபூக் போருக்கு போகும்போது ஆஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த தன்னுடைய உம்மத்தை வந்து மதீனா வாசிகளை வந்து அலி ரலியல்லாஹு கிட்ட வந்து விட்டுட்டு போகக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். 2 பேருக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சரி, அலி ரலியல்லாஹுவும் சரி, ரொம்ப அழகான பேச்சு திறன், வன்மையும் நிரம்பி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி சகோதரிகளே, இப்ப இதுல இருந்து நமக்கான படிப்பினை என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்ப விளங்கிக்க போறோம். நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதரிகளா, உலகத்துல எவ்வளவு கோடி செலவு செஞ்சாலும் நம்ம யாருமே திரும்பி போக முடியாத ஒரு அறை இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து தாயுடைய கருவறை. சுப்ஹானல்லாஹ். நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல, இவங்க எப்படிப்பட்ட மகத்துவமான பந்தத்தை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இவங்க நம்ம கூட பிறந்தது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். நம்ம உடன் பிறந்த ரத்த பந்தம் இருக்காங்கல்ல, நம்மளுடைய அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ இருக்காங்கல்ல, இந்த உறவு அல்லாஹ் நமக்கு தேர்வு செஞ்சு நமக்காக கொடுத்த பொக்கிஷம். ஏன் அப்படின்னா இந்த பொக்கிஷங்கள் நம்ம எந்த இடத்துல இருந்து உயிர் உருவாகி வெளியே வந்தோமோ அதே இடத்துல இருந்து உயிர் உருவாகி வெளியே வருது. இந்த பொக்கிஷங்கள் நம்ம வளர்ந்த அதே சூழல்ல கிட்டத்தட்ட சில நேரங்கள்ல நம்மளை விட மோசமான ஏழ்மையான சூழல்லையோ இல்ல நெருக்கடியான சூழல்லையோ நம்ம கடந்து வந்த பாதையிலேயே வாழ்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்லாம நம்ம கூட பிறந்த இந்த ரத்த உறவுகளுக்கு தான் நம்ம தாய் தந்தைய பத்தி ஒருவேளை அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதே நினைவுகள் வந்து இந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தான் இருக்கும். இவங்களோட தான் நம்மளுடைய அழகான குழந்தை பருவங்களை வந்து கடந்து வந்திருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி நினைவுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த அழகான நினைவுகள் இருக்கும். இப்ப இந்த சான்றிதழ்ல இருந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா
அலி ரலியல்லாஹு அப்படின்ற இந்த சான்றிதழ்ல இருந்து நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னா, இரத்த பந்தங்களை இறைவனுக்காக இணைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த மிஷனை, எந்த உன்னதமான பணிக்காக இந்த இரத்த பந்தங்களை ஒன்றிணைச்சுக்கிறோமோ, அந்த ஒன்றிணைக்க கூடிய விஷயத்துலதான் அல்லாஹ் அதிகமான பலம் சேர்ப்பான் சகோதரிகளா. இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க தனியா அதை செய்யறதை விட உங்களுடைய ரத்த சொந்தங்களை, உங்களுடைய சொந்த தங்கச்சியையோ தம்பியையோ அக்காவையோ அண்ணனையோ சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அல்லாஹுடைய அருளும் பலமும் அந்த விஷயத்துல நிரம்பி இருக்கும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க, கண்டிப்பா உங்களுக்கும் வெற்றி இருக்கும், உங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் வெற்றி இருக்கும் சொன்னானோ, அதே மாதிரி எந்த உன்னதமான நோக்கத்துக்காக நம்மளுடைய உடன் பிறந்தவர்களை ஒன்றிணைத்துக் கொள்கின்றோமோ, அந்த காரியத்தில் கண்டிப்பாக அல்லாஹுடைய அருளும் வெற்றியும் நிரம்பி இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் நமக்கான முதல் படிப்பினை. 2வது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் சரி, ரொம்ப பணிவான உள்ளம் கொண்ட மனிதர்களாக இருந்தாங்களோ, அவங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்தாங்களோ, எந்த விஷயத்துக்கும் எந்த மனிதர்கிட்டையும் பெருமையோ புகழையோ எதிர்பார்க்கலையோ, அதே மாதிரி அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹுவின் நேசம் அந்த இடத்துல நிரம்பி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாகவும் அவங்களுடைய நலன்ல அக்கறை கொண்ட மனிதர்களாகவும் இருக்கணும் சகோதரிகளை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம்ல, 5 நேர தொழுகையில எத்தனை நேர தொழுகையில நம்மளுடைய அக்காவுக்காகவோ தம்பிக்காகவோ தங்கச்சிக்காகவோ மறக்காம துவா செஞ்சுட்டு எந்திரிச்சு போறோம். நமக்காக கேட்போம். அதிகபட்சம் போனா நம்மளுடைய வாப்பா அம்மாவை சேர்த்துப்போம். ஆனா ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அக்கான்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி அவங்களுக்காகவும் அவங்களோட குடும்பத்தினருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களாகவும் அவங்களுடைய நலன்ல மனசார அக்கறை கொண்ட மனிதர்களாகவும் இருக்கோமா சகோதரிகளா? யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேரு தன்னுடைய தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் கூட பேசாம பல வருஷத்தை வீணாக்கின நஷ்டவாளிகளா உட்கார்ந்துருக்கோம். அப்படி யாராவது உறவை துண்டித்த நிலையில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாவுக்காக உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியமாக இந்த ரமலானை ஆக்கிக் கொள்வோம். அவங்க சேரலனாலும் பரவாயில்ல, அதுக்கான முயற்சியை நம்ம செய்வோம். செஞ்சு முடிச்சுட்டு பொறுப்பை ரப்பு கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 4வது கடைசி படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதரிகளா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை பேரு எத்தனை ஹாரூனையும் எத்தனை அலியையும் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹுமாவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இதுலதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றி இருக்கு. நம்ம எவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளவு பொருள் சம்பாரிச்சு வச்சிருக்கோம், எத்தனை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கோம் அப்படின்றதுல இல்ல சகோதரர் நம்மளுடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக மரணம் வரைக்கும் நிற்கக்கூடிய மனிதர்களை எத்தனை பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கோம், எத்தனை ஹாரூன்களை சம்பாதித்து வைத்துள்ளோம், எத்தனை மனிதர்களுக்கு நாம் ஹாரூனாகவும் அலியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்றத யோசிக்கிறதுலதான் நம்முடைய வெற்றி இருக்கு அப்படின்ற இந்த சுப செய்தியோட ஒரு பிரார்த்தனையோட என்னுடைய இந்த அமர்வை நான் நிறைவு செய்யறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இந்த பிரார்த்தனை யார் செஞ்ச பிரார்த்தனை அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிகழ்வுடைய ஹீரோ செஞ்ச பிரார்த்தனை, அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச பிரார்த்தனை. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ் கிட்ட. என்னுடைய இறைவனே, நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். உன்னுடைய முழுமையான ஆட்சி அதிகாரம் இருந்த போதிலும் நான் கஷ்டப்படுத்தப்படுவேனா? என்னுடைய இறைவனே, உன்னுடைய வழிகாட்டல் முழுமையாக இருந்த போதிலும் நான் வழி தவறி போவேனா? என்னுடைய இறைவனே, உன்னுடைய பாதுகாப்பு இருந்த போதிலும் நான் அநீதம் இழைக்கப்படுவேனா? என்னுடைய இறைவனே, உன்னுடைய தயாளத்தன்மை நிரம்பி இருக்கப்படும் போதும் நான் கொடுக்காமல் மறுக்கப்படுவேனா? என்னுடைய இறைவனே, ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தும் கூட உன்னை நோக்கியே நான் திரும்பும் போது நான் தோற்கடிக்கப்படுவேனா?
கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட மாட்டோம் சகோதரிகளா. ஹாரூனாகவும் அலியாகவும் மாறக்கூடிய பாக்கியம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் மட்டும் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இறைவன் வழங்கியுள்ளான். அப்ப இந்த சான்றிதழ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற இந்த சான்றிதழ் அலி ரலியல்லாஹுவுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மறுமையில இந்த சகோதரருக்கு நீங்க ஹாரூனா இருந்திருக்கீங்க அப்படின்ற இந்த சான்றிதழ ஏக இறைவன் நமக்கும் வழங்கக்கூடிய வாசல் நமக்காக திறந்திருக்கு அப்படின்ற இந்த சுப செய்தியோட இந்த அமர்வை நான் நிறைவு செய்யறேன். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உன்னதமான சபையில நம்மளை ஒன்றிணைத்தது போல நாளை மறுமையிலும் நம்மை வெற்றியின் வேர்களாக, வெற்றியின் மனிதர்களாக இறைவன் ஒன்றிணைப்பானாக அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நிறைவு செய்யறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னைக்கு ஒரு அழகான சான்றிதழ் வாங்கினோம்ல, இதே மாதிரி இன்னொரு அழகான சான்றிதழோட நாளை அமர்வுல சந்திப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.